இந்த கோவிலுக்கு வந்துட்டு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அப்புறம் நீங்க போன வாரம் எனக்கு ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொன்னேன். அவங்க இந்த கதையோட மாரல் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? இந்த வார கதையின் தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஒரு ஊரில் நேமி என்ற சிறுவன் தனது பெற்றோருடன் வசித்து வந்தான். நேமி பள்ளி செல்லும் சிறுவன். அவனது தந்தை விவசாய பணி செய்வதோடு காட்டிற்கு சென்று நோய் தீர்க்கும் மூலிகைகளை கொண்டு வந்து ஊரில் வசிக்கும் நோயாளிகளுக்கு கொடுப்பார். இவ்வாறாக தொடர்ந்து அவர்களது நாட்கள் செல்ல செல்ல பள்ளி விடுமுறை நாளன்று நேமிக்கு தனது தந்தையுடன் காட்டிற்கு செல்ல ஆசை வந்தது. நான் இன்று ஒரு நாள் மட்டும் உங்களுடன் காட்டிற்கு வருகிறேன் என்று கெஞ்சி கொஞ்சி அனுமதி கேட்டான். தந்தையோ, அதெல்லாம் முடியாது நேமி, விபரீத விளையாட்டு வேண்டாம் என்று சொன்னார். பிறகு பையன் ஆசைப்படுகிறானே என்று அவரும் அழைத்துச் செல்கிறேன் என்றார். ஆனால் ஒரு கட்டளை விதித்தார். நேமி, நீ நான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், என் பேச்சை மீறி எதுவும் செய்யக்கூடாது என கட்டளை விதித்தார். நேமியும் சரி சரி என்று தலையாட்டிக் கொண்டு தந்தையுடன் உற்சாகமாக கிளம்பிவிட்டான். அவர்கள் காட்டிற்குள் சென்றனர். அந்த காட்டில் மனிதர்கள் நடமாடும் பகுதியில் மட்டுமே போக அனுமதி உண்டு. அதை தாண்டி செல்லக்கூடாது. வனவிலங்குகள் அந்த காட்டில் இருக்கிறது. அதனால் அங்கு தடை செய்யப்பட்ட பகுதி என்ற பலகையும் உள்ளது. காட்டிற்கு சென்றவுடன் தந்தை மூலிகை பறிக்கும் வேலையை துவங்கிவிட்டார். மரத்தின் மேலும் மரத்தினை சுற்றியுள்ள செடி கொடிகளில் உள்ளதையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து பறிக்கத் தொடங்கினார். சிறிது நேரம் தந்தையுடன் இருந்த நேமி அங்கு அருகே ஒரு மரத்தில் அமர்ந்திருந்த குரங்கை பார்த்தான். அந்த குரங்கும் இவனை பார்த்தது. அந்த குரங்கு செய்யும் சேட்டைகளை எல்லாம் இவனும் திரும்ப திரும்ப செய்தான். இருமுறை தந்தை அவனை நேமி என அழைத்தார். அதற்கு அவன் இங்கேதான் இருக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன்பா என குரல் கொடுத்தான். தந்தையும் சரி இங்குதான் இருப்பான் என நம்பி தனது வேலையை தொடர்ந்தார். இப்படியாக குரங்குடன் விளையாடி கொண்டு அவன் வெகு தூரம் சென்று விட்டான். நேமியும் அந்த குரங்கினை தொடர்ந்து வனவிலங்குகள் உள்ள பகுதிக்கு சென்று விட்டான். அந்த குரங்கு மரத்தின் மேல் உள்ளது. இவன் கீழுள்ளான். மரத்தின் மேல் உள்ள குரங்கின் முகத்தில் சிறிது மாற்றம் தெரிந்தது. பிறகு பயந்த குரங்கு ஓடிவிட்டது. இவ்வளவு நேரம் சிரித்து விளையாடிய குரங்கு இப்படி பயந்து ஓடுகிறதே என்று நேமியும் அந்த திசையை நோக்கி பார்த்தான். அங்குதான் ஒரு புலி தென்பட்டது. அதை பார்த்ததும் இவனும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த புலி நேமியை நோக்கி பாய்ந்தது. உடனே அந்த நேரத்தில் வந்த தந்தை புலியை பக்கவாட்டிலிருந்து ஓங்கி மிக வலிமையோடு குத்தினார். எதிர்பாராத தாக்குதலால் அந்த புலி அருகிலுள்ள சிறு பள்ளத்தில் விழுந்தது. அந்த புலி கடுங்கோபத்தில் எழுவதற்குள் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் பொந்தில் தன் மகனை மறைய வைத்து, நீ இங்கேயே இரு நேமி, நான் கூறும்போது மட்டுமே வெளியே வர வேண்டும் என கூறிவிட்டு இவர் ஒரு முள் புதரனில் சென்று மறைந்து கொண்டார். அந்த புலி அங்கு வந்து தேடி பார்த்து சில நிமிடத்தில் அங்கிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றது. அப்போது நேமி, அப்பா எங்கே இருக்கீங்க என கூறி வெளியே வந்து விட்டான். குரலை கேட்டதும் புலி நேமியின் பக்கம் திரும்பியது. நேமியை நோக்கி மீண்டும் பாய்ந்தது. அருகில் மறைந்திருந்த தந்தை விரைந்து வந்து புலியை பக்கவாட்டிலிருந்து தள்ளினார். புலியுடன் சண்டையிட்டார். அந்த புலி அவரின் காலை தனது நகங்களால் கீறியது. அந்த சண்டையில் புலியின் வாயை பிளக்க முற்பட்டார். அந்த புலியும் போராடும் எண்ணத்தை முற்றிலுமாக கைவிட்டது. அதை கவனித்த தந்தை தன் பிடியை உடனே தளர்த்தினார். உடனே புலி பயந்து ஓடியது. சண்டையிட்ட அவர் காலில் ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது. உடனே நேமி ஓடி வந்து, அப்பா சாரிப்பா, நான் உங்கள் பேச்சை கேட்காம அந்த குரங்கை பார்த்து அது கூடவே ஓடி போயிட்டேன். அப்பவும் உங்கள் பேச்சை கேட்கல. அதோடு இல்லை, மரபொந்திலிருந்து நீ நான் சொல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்பவும் உங்கள் பேச்சை நான் கேட்கல. சாரிப்பா. அதனால தானே இப்போ உங்களுக்கு இவ்வளோ சிரமம். இனிமே உங்கள் பேச்சை நான் தவறாமல் கேட்குறேன்ப்பா. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எதிர்த்து பேசாத. உங்கள் பேச்சை நான் கண்டிப்பாக கேட்குறேன்ப்பா. ஐ லவ் யூப்பா என்று நேமி தனது தந்தையிடம் கூறினான். கூறிக்கொண்டே தனது தந்தையை அணைத்து கொண்டான். தந்தையை அணைத்து கொண்டே நேமி ஒரு கேள்வியை கேட்டான். அப்பா, அந்த புலியை ஏன்பா கொல்லாமல் விட்டீங்க? என்னை அது எவ்வளோ பயமுறுத்துச்சு. ஏன்பா அதை சும்மா விட்டீங்க என கேட்டான். உடனே நேமியின் தந்தை, அது பாட்டுன்னு அதோட இடத்துல இற தேடி அலைஞ்சிட்டு இருந்தது நேமி. நாம தான் அது இடத்துல போய் தொந்தரவு கொடுத்தோம். நான் புலியுடன் சண்டை போட்டது நம்மளோட தற்காப்புக்காக மட்டும்தான். அதை கொல்றது நமது நோக்கம் இல்லை, சரியா? அது நல்ல செயலும் இல்லை நேமி. அது
போராடும் எண்ணத்தை கைவிட்டுட்டு தான் பயந்து ஓடி போச்சு என்று நேமியிடம் தந்தை கூறினார். அப்பா, உங்களுக்கு வலிக்கிறதா என்று தந்தையிடம் நேமி கேட்டான். இல்லை, நாம் வீட்டிற்கு செல்லலாம் என்று தந்தை கூறினார். உடனே அப்பா அப்பா உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா, நான் உங்கள் காதை கொஞ்சம் காமிங்களேன் என்றாள் நேமி. உடனே தந்தை என்னடா என கீழே குனிந்தார். அவர் காதில் ரகசியம் சொல்வது போல தந்தைக்கு முத்த மழை பொழிந்தான். இருவரும் இணைந்து வீட்டிற்கு சென்றனர். நம்மளோட அப்பா எப்போவும் நமக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவார். அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நாம் நல்லா இருப்போம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இதே மாதிரி நல்ல நல்ல கருத்துள்ள கதைகளை பார்த்து ரசிச்சு கேட்கணுமா? நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களும் வார வாரம் வந்துடுறோம். நீங்களும் மறக்காம வந்துருங்க நண்பர்களே.